மொட்டை அடித்து வளையல்களை உடைத்து கணவர் இறந்ததாக மகளுக்கு அடாவடியாக சடங்கு செய்த பெற்றோர். மாற்று சாதி நபரை காதல் திருமணம் செய்ததால் சினிமா பாணியில் நடந்த கொடூரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அடுத்த போத்தசந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபக். இவரும் குந்துமாரணப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான தேஜஸ்ரீயும் கடந்த 5 வருடங்களாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தேஜஸ்ரீயின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனினும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேஜஸ்ரீ வீட்டை விட்டு வெளியேறி தீபக்கை திருமணம் செய்து கணவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதை அறிந்த தேஜஸ்ரீயின் பெற்றோர் உறவினர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு தீபக் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த தேஜஸ்ரீயை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்து சூளகிரி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் தேஜஸ்ரீக்கு மொட்டை அடித்து வளையல்களை உடைத்து கணவர் இறந்தால் மனைவிக்கு எப்படி சடங்கு செய்வார்களோ அப்படியே செய்துள்ளனர். பின்னர் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தேஜஸ்ரீக்கு கருத்தடை மாத்திரை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. கல்லூரிக்கு அனுப்பாமல் வீட்டில் வைத்து தினமும் துன்புறுத்தியதாகவும் தேஜஸ்ரீ வாக்குமூலம் அளித்துள்ளார். என் பேர் தேஜஸ்ரீ. நான் தீபக்குன்னு பையனை ஸ்கூல் படிக்கும்போது 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இதுல கேஸ்ட் டிஷனால ஒத்துக்காததுனால நான் ஏப்ரல் மந்த் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். 2 டேஸ்க்கே வீட்டில் கண்டுபிடிச்சி என்னை கூட்டிட்டு போனவங்க புறல்ல இந்த தட்சிண திருப்பதி அந்த ஆறில் வச்சு எனக்கு மொட்டை அடித்து தீட்டு சடங்கு செய்கிற மாதிரி வளையலெல்லாம் உடச்சி ஆற்றுல குளிக்க வச்சு எனக்கு சடங்கு மாதிரி செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த அபார்ஷன் டேப்லெட் என்னை எந்த டெஸ்ட்டும் பண்ணாமல் எனக்கு அபார்ஷன் டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்னால நான் ரொம்ப என் உடம்பு வீக் ஆயிடுச்சு. 2025 ஆகஸ்ட் மாதம் பெற்றோரின் பிடியிலிருந்து தப்பித்த தேஜஸ்ரீ மீண்டும் காதல் கணவர் தீபக்கின் வீட்டிற்கே சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தேஜஸ்ரீயின் பெற்றோர் தேஜஸ்ரீ மற்றும் அவரது கணவர் தீபக்கை மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து தேஜஸ்ரீ அளித்த புகாரின் பேரில் ஓசூர் டவுன் காவல் நிலைய போலீசார் அவரது தந்தை வெங்கடேஷ், தாய் சத்யபிரியா மற்றும் உறவினர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதில் 2 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் தனது பெற்றோர் மீண்டும் தங்களை மிரட்டி வருவதாக கூறி தேஜஸ்ரீ மற்றும் அவரது கணவர் தீபக் ஆகியோர் எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்துள்ளனர். வீட் சைட்ல இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. நான் பையன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணா கூட அவங்க ரவுடிஸ்க்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்து பொண்ணை கடத்திட்டு வந்து கொடுத்துருங்க, பையனை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிகிட்டே இருந்தாங்க. நான் அந்த வழக்கில் 2 வாட்டி பிட்டிஷன் போட்டிருக்கேன். 2 வாட்டி ஒசூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை ஸ்டெப்புக்கும் எடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது நான் பார்த்தேன். என்னை யாருமே கடத்தலை. நான் பையனோட அப்பா அம்மா கூட என் சேஃப்டிக்காக அவங்க கூட நான் தங்கியிருக்கேன். அவங்க கூட தான் நான் சேஃபாக இருக்கேன். எனக்கு யாரும் எந்த த்ரெட்டனும் பண்ணல, யாரும் கடத்தவும் இல்லை, யாரும் என்னை இதுவும் பண்ணல. சாதி மாற்றி திருமணம் செய்து கொண்ட விவகாரம் மீண்டும் தமிழகத்தில் பூகம்பமாக மாறியுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.